நாம் வாசித்த இந்த சங்கீதம் 73:28 வசனத்தின் இந்த பகுதி சொல்லுகின்றது போல, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நலமானது, என்னுடைய ஜீவியத்திலே எனக்கு போதுமானது, என்னுடைய நடக்கையிலே எனக்கு போதுமானது, இப்படியாக எல்லாவற்றையும் நாம் எதிர்நோக்குகின்ற வேளையிலே தேவனை அண்டி இருப்பதே எனக்கு நலம் என்று ஆசாப் இப்படியாக இந்த சங்கீத பகுதியை எழுதி நமக்கு கொடுக்கிறார். ஆசாப் இந்த சங்கீத பாடல் எழுதின உன்னத பாட்டுக்காரர் ஆகிய அவர் சங்கீத புஸ்தகங்களை சங்கீதம் 50 மற்றும் 73 முதல் 83 அதிலே 11 ஆக 12 சங்கீத பகுதிகளை எழுதியிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலங்களில் கண்ணோக்கின நிகழ்வுகள், அவர் தன் கண் முன்பால் கண்ட நிகழ்வுகளை குறித்து இப்படியாக எழுதுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராய் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஏனெனில் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. அவர் இஸ்ரேலின் வடதிசை தேசத்தில் இருக்கிறார். அந்த ஆசாப் காண்கின்ற பொழுது அநேக ராஜ்யங்கள் அப்படியாக மிக செழிப்போடு, தேவன் இன்னார் என்று கண்டுகொள்ளாத ஜனங்கள் அநேக வளர்ச்சியோடு, ஆடல் பாடலான உற்சாகத்தோடு, அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் கொண்டிருக்கின்ற சகல சுகபோகத்தையும் அனுபவிக்கத்தக்கதான கால சூழ்நிலைகளை கொண்டு, ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த துன்மார்க்கருக்கோ சகலமும் தேவன் கொடுத்திருக்கிறார். அது கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் அனுபவிக்கவும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவனுடைய வாழ்விலே செல்வ செழிப்பு மேலோங்குகிறது, வறுமை அவனிடத்தில் காணப்படவில்லை. என்னை நான் பொறாமை கொள்வதிலே எனக்கு விருப்பமில்லை, ஆனாலும் கூட இந்த காரியம் எனக்கு பொறாமை தூண்டுகிறது என்று ஆசாப் சொல்லுகிறார். நான் பொறாமை கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லாதிருந்தும் இந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையிலே பொறாமை தூண்டுகிறதா இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே என்றாவது இப்படி நினைத்திருக்கிறீர்களா? அவர்களெல்லாம் இவனை மாதிரி ஒரு அயோக்கியம் ஒருத்தனும் கிடையாது, ஆனா அவன் எப்படி இருக்கான்? இவனை மாதிரி திருச்சபைக்கு விரோதமான நபர்கள் யாரும் கிடையாது, ஆனா ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. ஏசாமியே யாருன்னு தெரியாத ஜனத்தின் மத்தியில் இருக்கிற செல்வ செழிப்பு, அந்த ஆகாமி திருச்சி, அவளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற வளர்ச்சி, நம் ஆண்டவரை பிறந்தது முதல் தொழுது கொண்டு இருக்கிறோமே, நம் இந்த தேவன் உண்மையுள்ளவர் என்று இவ்வளவு நாட்கள் நான் வழிபட்டு கொண்டு இருக்கிறேனே, நான் இந்த தேவன் மாத்திரமே எனக்கு விடுதலையும் என்னுடைய வாழ்க்கையிலே சகல சௌகரியங்களையும் கொடுக்க வல்லவர் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேனே, எனக்கு வருகின்ற வியாதி உடனே சென்று விடுவதில்லை, என்னை வாட்டி வதைக்கிறது. ஆனால் மற்றவர்கள் அவர்கள் விழுந்தாலும் எந்திரிக்கிறார்கள், அவர்கள் தாக்கப்பட்டாலும் காக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே இடரல் ஏற்படுகின்ற வேளையிலே உடனாக அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் என்று நான் சொல்லிக்கொண்டு ஒருவரை வழிபட்டு கொண்டு இருக்கிறேன். இவர்தான் தேவன் என்று என் பெற்றோர்கள் எனக்கு ஒரு வேளை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லது என் திருச்சபையின் போதகர் என் வாழ்க்கையிலே சொன்னார், இந்த தேவனை நீ வழிபடு, உன் வாழ்க்கையிலே நீ மீட்சியை கண்டடைவாய். இந்த இஸ்ரேலின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமான ஒருவர் இருந்தார், அவர் உன் பாவத்திற்காக மரித்து கல்வாரியிலே தொங்கினார், இந்த தேவனை உன் வாழ்க்கையிலே பற்றிக்கொள், நீ நித்திய ஜீவனை கண்டடவாய் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியான நிகழ்வை நான் ருசிப்பேன என்பதை காட்டிலும் நான் இப்போது சந்திக்கின்ற பாடுகள் அநேகமா இருக்கிறது. என் பாடுகள் அநேகம், என்னுடைய வேதனைகள் அநேகம். ஆனாலும் கூட இவை எல்லாவற்றின் மத்தியிலும் என்னுடைய அயலகத்தாரை, நான் செல்லுகின்ற இடங்களிலே காண்கின்ற மக்களை,
என்னோடு கூட படிக்கின்ற பிள்ளைகளை, என்னோடு வேலை செய்கின்ற பிள்ளைகளை, என்னோடு வேலை செய்கின்ற என்னுடைய வேலை தளத்திலே இருக்கின்ற நபர்களை, என்னுடைய நண்பர்கள் குழுவிலே இருக்கின்றவர்களை இப்படியாக நான் காண்கின்ற வேளையிலே அவர்களுடைய செல்வி செழிப்பு, அவர்களுடைய ஆகாமை திரட்சி எல்லாம் என்னை பொறாமை கொள்ள செய்கிறது. ஆனாலும் கூட இதை குறித்து நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் திடப்படுத்திக் கொள்வேன்? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற இந்த நிகழ்வுகள் ஆசாப்பினுடைய வாழ்க்கையிலேயும் அப்படியாகத்தான் அவர் கண்ணோக்கினார். ஆண்டவரே, ஜனம் என்று நாங்கள் சொன்னோம். ஆண்டவரே, உம்முடைய தெரிந்தெடுப்புக்குள்ளாய் கட்டப்பட்ட ஜனம், உம்முடைய மனதிற்கு ரம்யமான ஜனம் என்று நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அடிக்கப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம், நாங்கள் மிகுந்த வியாகுலத்திற்குள்ளாய் வழிநடத்தப்படுகிறோம். இந்த படையெடுப்புகள் மத்தியிலே மிகுந்த பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து, வேதனைகளை சந்தித்து, இடர்களை சந்தித்து, எங்கள் குடும்பங்களை தொலைத்து, எங்களுடைய உறவுகளை தொலைத்து நாங்கள் இப்படியாக காணப்படுகிறோம். ஆனாலும் கூட இந்த துன்மார்க்கர்கள் இப்படியாக அவர்களுடைய பெலன் உறுதியாய் இருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லுகின்ற ஆசாப், அப்படியாக தன்னுடைய மன கிளேசத்தை வெளிப்படுத்துகின்ற ஆசாப், தன்னுடைய மன பொங்கலை, தன்னுடைய மன வியாகுலத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த ஆசாப் அப்படியாக சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே 14 வசனம் முடிய அப்படியாக அவர் சொல்லுகின்ற வருகின்ற வேளையிலே 12ஆம் வசனத்திலே, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். மீண்டுமாய் கூட ஒரு பாயிண்ட்ஸை கோட் பண்றார் ஆசாப். அவர்கள் துன்மார்க்கர், அவர்களுக்கும் சர்வவல்ல பரிசுத்த கர்த்தருக்கும் எவ்வளவும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவருடைய ஆஸ்தி பெருகுகிறது, அவருடைய செல்வம் செழிக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற வளர்ச்சி மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 15 இப்படியாக சொல்லுகிறார், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ நான் உம்முடைய பிள்ளைகளின் சத்துருக்களுக்கு சந்ததிக்கு துரோகி ஆவேன் என்று தேவனிடத்தில் அவருடைய தன்னுடைய மன கிளேசத்தை வைக்கிறார். எனக்கு அருமையான மக்களே, நீங்கள் எந்த மனநிலையில் கூட நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய தேவனாய் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? ஒருவேளை இன்றைய தினத்திலே அநேக தேவ செய்தியை கொடுக்கின்ற தேவ செய்தியாளர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள், அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் கடன்களை கட்டி தீர்ப்பார், உங்களுடைய செல்வத்தை திரட்சி அடைய செய்வார், உங்களுடைய ஒரு வீடு மாடி கட்டியிருந்தால் நீங்கள் இன்னும் 3 மாடி வீடு கட்டுவீர்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டிருக்கின்ற வளர்ச்சியிலே மென்மேலும் வளர்ச்சி அடைவீர்கள் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருப்பினும் கூட, ஆனால் நமக்கு வேதமானது ஆசாப்பின் மூலமாக சொல்லுகின்றது. இப்படியாகத்தான் அவர் சொல்லுகிறார். நாம் 20வது வசனத்தை கூட பார்க்கலாம். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிந்து போவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். ஆண்டவரே, இப்படியாக என் கண்கள் காண்கிறது சுவாமி, இப்படியாக என் கண்கள் அந்த நபர்களை கண்ணோக்குகிறது, அவர்களுடைய வளர்ச்சியானது என் கண்களுக்கு ஒரு வெப்ப தாக்கத்தை உண்டாக்குகிறது, அனலாய் இருக்கிறது. ஆனாலும் கூட நீர் சொல்லுவது போல ஆண்டவரே, அவர்கள் வேஷமானது களைக்கப்பட்டு போகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவருடைய அஸ்திபாரம், உங்களுடைய வாழ்வின் ஆதாரம், உங்களுடைய ரட்சிப்பின் ஒளி விளக்கம் கிறிஸ்து இல்லாத பொழுது நீங்கள் எவ்வளவு திருச்சியை கொண்டிருப்பினும் கூட, நீங்கள் எவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொண்டிருப்பினும் கூட, அல்லது எந்த நபரும் எவ்வளவு சேர்த்து வைப்பினும் கூட, அது வேஷமாய் கலைந்து போகின்றதை காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்படியாகத்தான் ஆசாப்புக்கு கர்த்தர் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். எப்பா, நீ காண்கிறதெல்லாம் உனக்கு ஒரு வேளை பெருசா தெரியலாம், உன்னுடைய உணர்வுகளை எனக்கு மதிக்க தெரியும், ஏன்னா நான் என்னிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டாய்,
கர்த்தர் சொல்லுகிறார், என்னிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டாய், உன் உணர்வுகள் என்ன என்று எனக்கு தெரியும், உன்னுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நீ இதை குறித்து வருத்தப்படுவதற்கோ, இதை குறித்து நீ வியாகுலப்படுவதற்கோ, இதை குறித்து நீ பொறாமைப்படுவதற்கோ உன்னை நீ ஒருபோதும் வைத்துக் கொள்ளாது. மாறாக உம்முடைய வசனம் 24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நீ இப்படியாக உன்னுடைய இந்த பூமியின் திருச்சியோ செல்வத்தையோ நீ கண்ணோக்காமல் இருப்பீரானால் உனது முடிவோ மகிமைக்குள்ளாய் நடத்தப்படும். உன்னுடைய முடிவோ மகிமைக்குள்ளாய் நடத்தப்படும் என்று ஆசாப்பின் இடத்திலே தேவன் இப்படியாக சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதை கற்றுக்கொண்ட ஆசாப் அப்படியாகத்தான் அடுத்த 25வது வசனத்திலே சொல்லுகிறார், பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் ஆண்டவரே, பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கின்ற காரியங்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய ஒருங்கிணைப்பு, என்னுடைய அணுகுமுறை, நான் அடுத்ததாக எதிர்நோக்குகின்ற நபர். என்னுடைய வாழ்விலே எனக்கு அடுத்ததாக நான் யாரை எதற்காக தொடர்பு கொள்ளுவேன்? நான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருப்பேன் என்றால், அல்லது ஒரு மனைவியான ஸ்தானத்தில் இருப்பேன் என்றால், என்னுடைய அடுத்த தேவை சந்திக்கப்படக்கூடிய இடம் எனது கணவராக இருக்கலாம். அல்லது ஒரு கணவர் தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த தேவை சந்திக்கப்படுகின்ற காரியங்களை குறித்து அவர் எதை வைத்திருக்கிறார்? ஒரு பிள்ளை தன்னுடைய படிப்பிற்காகவோ வளர்ச்சிக்காகவோ தன்னுடைய அடுத்த தேவை சந்திக்கப்படக்கூடிய முதலிடம் எதுவா இருக்கிறது? அவர்கள் பெற்றோர்களா? அல்லது இப்படியாக ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்ததற்காக எதை முதலாவதாக முன்னிறுத்துகிறார்கள் என்று பார்க்கின்ற வேளையில் ஆசாப் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் முதல் அடுத்த நிகழ்வு, நான் அடுத்ததாக எதிர்நோக்குகின்ற காரியம். அநேக பெண்மணிகள், நீங்கள் ஒரு சிலராக இங்கு கணவனை இழந்த பெண்மணிகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். உங்கள் கணவர் இருக்கின்ற வேளையிலே அநேக நேரங்களிலே உங்களுடைய வேலைகள் குறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்பொழுது அதையும் நீங்கள் தூக்கி சுமக்கின்ற வேளையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய சுமை கூடி போனதை காண்பிக்கிறது. பிள்ளைகள் சந்திக்கப்படுகின்ற காரியங்கள், பிள்ளையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட காரியங்கள் அப்படியாக சந்திக்கப்படுகின்ற வேளையிலே பெற்றோரினால் கவனிக்கப்படாத பிள்ளைகளுடைய தேவைகள் அநேக நேரங்களிலே உதாசீனப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் அடுத்ததாக முதலாவது முன்னிறுத்துகின்றது இந்த ஆசாப் முன்னிறுத்துகின்றது போல, ஆண்டவரே, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே இல்லை என்று சொல்லுகின்றது போல, எனக்கு அருமையானவர்களே, இந்த படிப்பினை கர்த்தர் இப்படியாக கூட நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்துகின்றவராக இருக்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த படிப்பினையை, நீர் எதை காண்பினும் கூட, நீர் எதை குறித்து நீர் மன மகிழ்ச்சி கொண்டிருப்பினும் கூட அதெல்லாம் வீணாய் போகத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மாறாக நான் மாத்திரமே நித்தியம் என்று ஆசாப்புக்கு தேவன் வெளிப்படுத்தின இந்த வார்த்தை இன்றைய தினத்திலே உங்களுக்கும் எனக்குமாக தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்படியாக அந்த படிப்பினை கற்றுக்கொண்டு ஆசாப் சொல்லுகிறார் 27, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர், ஆனால் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய அரண், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அடைக்கலம், நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறது? அதை குறித்து தான் இன்றைய தினத்தில் நான் உங்களோடு பேசவிருக்கிறேன். உங்களுடைய அடைக்கலமாக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை நாம் காண்கின்ற எல்லாவற்றை குறித்தும் இப்படியாக அவை இப்படி இருக்கிறது, இது இப்படியாக இருக்கிறது, இதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அல்லது என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் இவ்வளவு வேதனைகளும் சொல்லன்னா துயரங்களும் நடந்து கொண்டு இருக்கிறதே, அப்படியாக நீங்கள் ஒரு வேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அநேக நேரங்களிலே இந்த தேவனை நான் ஒருவேளை தொழுது கொள்ளாது இருப்பினும் கூட, அந்த இந்துக்கள் தன்னுடைய பிரச்சனை என்றால் உடனே ஓடோடி சென்று ஒரு ஜோதிடனிடத்திலே சென்று அடுத்த காரியம் என்ன என்று கேட்டு ஏதாவது காது குளிர கேட்டுக்கொள்ளுகிறானே, அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறதே.
அல்லது ஒரு பரிகாரம் செய்து எதையாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாத்தியப்படுத்திக் கொள்ள அவர்கள் ஓடுகின்றார்களே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியாக ஒன்றுமே நான் செய்து கொள்வதற்கு என்னுடைய திருச்சபையை போதகரோ என்னுடைய சக விசுவாசிகளோ எதையும் செய்து கொள்ள எனக்கு உடன்படுத்தவில்லையே. அல்லது இன்றைய கஷ்டத்தின் மத்தியிலே நான் இந்த பரிகாரத்தை செய்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற காரியம் நலமாயிருந்து நான் நன்மையை அடைவேன் என்று நான் ஒருவேளை எண்ணுவதற்கான வாய்க்கால்களோ போகின்றதற்கான பாதையோ அல்லது நான் காண்கின்றதற்கான வெளிச்சமோ ஒன்றுமே கூட என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கி இருக்கிறீர்களா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இதை குறித்து ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாது, கர்த்தரிடத்தில் தங்கியிருந்து உங்களுடைய திரட்சி ஆகாமியத்தின் திரட்சியானது பரலோகத்தில் உங்களுக்காக இறங்குகிறது என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னெடுப்பதற்காக முதலாவது தேவனுடைய கரத்திற்குள்ளாய் உங்களை அடைக்கலப்படுத்துங்கள். நீங்கள் தேடி ஓடுகின்ற தேவன் அவர் அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கே கடவுள் இருக்கிறார் என்று செல்லத்தக்க தேவன் அவர் அல்ல. அவர் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை நம்மிடத்திலே ஊற்றின அந்த பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் எங்கும் ஓடி சென்று உங்கள் கவலைகளை குறித்து, உங்களுடைய நிர்விசாரங்களை குறித்து, உங்களுடைய பாடுகளை குறித்து நீங்கள் யாரிடத்திலும் சோதனையிடத்திலோ அல்லது ஒரு பரிகாரத்தின் மூலமாகவோ கண்டிராத பலனை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற பலன் மிகுதியானதாயிருக்கும் என கருமையானவர்களே. அதை உணர்ந்ததனால்தான் இந்த ஆசாப் இப்படியாக சொல்லுகிறான், என்னுடைய இந்த காரியம் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறோம் ஆண்டவரே, என்னுடைய இந்த சமூக சூழலை நான் பார்க்கின்ற வேளையிலே இந்த தாவீதனுடைய அவர் ஆசாப் தாவீதனுடைய காலத்திலும் அப்படியாக எசேக்கியாவின் காலம் வரைக்கும் அவர் பாடல் உன்னத பாட்டுக்காரராக இருக்கிறார். அந்த பாடல் குழுவிலே அவர் இப்படியாக அந்த ராஜாக்களை மாறி மாறி அவர்களுடைய ஆட்சியை காண்கின்ற வேளையிலும் கூட, அவர்கள் நிர்வாகத்தை காண்கின்ற வேளையிலும் கூட, அவர்களுடைய ஆற்றலை கண்டு அல்லது அவர்களுடைய தோல்வியை கண்டு அப்படியாக நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் காண்கின்ற வேளையிலும் கூட அவர் தன்னுடைய மனமடிவை இப்படியாக வெளிப்படுத்தியும் தனக்கு விடுதலை கர்த்தரிடத்தில் உண்டு என்று நம்பி அவரை அண்டிக் கொள்ளுவது மாத்திரமே நலம் என்று அப்படியாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு 4 காரியங்களை நான் இன்றைய தினத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். முதலாவது, தேவனோடு கூட நீங்கள் இருப்பதே, நீங்கள் தேவனோடு கூட இருப்பதே உங்களுக்கு நலமானது என்று ஆசாப் சொன்னதை முதலாவது காரியமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். நாம் வாசிக்கலாம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. போதும் சிஸ்டர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் எந்த தேவன் இப்படியாக ஒரு வாக்குறுதியை உங்கள் வாழ்விலே உங்கள் நண்பர்களிடத்திலே சொல்லியிருப்பார்? நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் அநேக தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? உங்களுடைய நண்பர்கள் அநேக தெய்வங்களை கண்டவர்களாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பற்றி கொண்டிருக்கின்ற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. அன்று ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் இன்றைய தினத்திலே உங்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு மாறக்கடல். போதும் சிஸ்டர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய திருச்சியோ, உன்னுடைய செல்வத்தையோ, உன்னுடைய உழைப்பையோ அப்படியாக நான் கண்ணோக்கவில்லை. ஆனால் உன்னுடைய தாழ்மையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய இடத்திலே தாழ்மை எப்படியாக காணப்படுகிறது? வசனம் 9, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷமும் சஞ்சலமாகவும் மாறக்கடவது.
வசனம் 8 பின்பகுதி, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, ஒரு நேரத்தில் என்னிடத்தில் தங்கியிருப்பது உங்களுக்கு சுகம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் ஒரு நேரத்தில் இது ரொம்ப முள்படுக்கையா இருக்கிறதே என்று நீங்கள் கண்ணோக்குகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படியான இருமனத்தை உங்கள் இருதயங்களிலிருந்து விட்டு விலக்கி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அவருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்படியாக யாக்கோபு சொல்லி தேவனிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேவன் மாத்திரமே நம்மை கண்ட தேவனா இருக்கிறார். இந்த தேவன் மாத்திரமே நம்மோடு கூட வாசம் செய்ய விருப்பம் கொண்ட தகப்பனா இருக்கிறார். இந்த தேவன் மாத்திரமே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கி அவருடைய திருரத்தத்தின் மூலமாய் கூட நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து புத்திர சுவிகாரம் என்னும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மிடத்திலே ஒப்புவித்தவராய் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க கிருபை பெற்ற ஜனமான நாம் அந்த தேவனிடத்திலே நாம் உறவாட ஏதோ நாம் ஒரு பிச்சைக்காரனை போல வெளியே இருந்து கேட்கின்றவர்களாய் அல்ல, தேவனுடைய வீட்டிற்குள்ளாய் சென்று உரிமையோடு கூட தகப்பனே நீர் என்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறீரே, தகப்பனே நீர் என்னோடு கூட பேசுகின்றவரா இருக்கிறீரே, தகப்பனே என்னுடைய காரியங்களை குறித்து நீர் கண்ணோக்குகின்றவரா இருக்கிறீரே, என் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் நீர் ஆய்ந்தறிகின்ற தகப்பனா இருக்கிறவரா இருக்கிறீரே, நீர் என்னோடு கூட நான் இந்த காரியத்திலே என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் இந்த காரியங்களிலே நான் எப்படியாக நடக்க வேண்டும், என்னுடைய நடைகளை நீர் காட்டும் சுவாமி, என்னுடைய பாதையை நீர் காட்டும், என்னுடைய விசாலமான வழிகளிலே நான் செல்லுகின்ற வேளையிலே தடுமாறி திசை தெரியாத அலைந்து திரிகின்ற வேளையிலே ஆண்டவரே நான் உம்மை நோக்கி வருவதற்கான வழி, உம்மை கண்ணோக்குகின்றதற்கான வழி, உம்மை நான் நம்பி இருக்கின்ற விசுவாசத்தின் வழியிலே நான் எப்படியாக அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்று அனுபவிக்கத்தக்கதான வழி என்பதை நாம் அவரிடத்திலே அணுகுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் உங்களோடு இந்த வசனத்தின் மூலமாய் கூட பேச ஆவலுள்ள கர்த்தரா இருக்கிறார். நீங்கள் யாரிடத்திலும் எந்த உறவுகளிடத்திலும் எந்த நட்புகள் இடத்திலும் எந்த ஒரு சௌகரியங்களின் மத்தியிலும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது என அருமையானவர்களே. உங்கள் இருதயங்களை அவர் அறிந்தவரா இருக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உண்மையான உறவானது தேவனுக்குள்ளாய் கட்டப்பட்ட உறவாய், தேவனுக்குள்ளாயும் யாக்கோபு சொன்னது போல அது தேவனுக்குள்ளாக நம்மை தாழ்மையை கொண்டு வருகின்ற ஒரு உருவாய் இருக்கின்ற வேளையிலே தேவன் நம்மை எப்படி கிறிஸ்துவை மரணத்தினின்றதாக உயிர்த்தெழுதலின் மூலமாய் கூட தேவன் உயர்த்தினாரோ அப்படியாக நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த தேவனை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அண்டிக் கொண்ட ஜனமா இருக்கிறீர்களா? அந்த கிறிஸ்துவின் மூலமாய் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட்ட கர்த்தரா இருக்கிறார் அல்லவா? அந்த கிறிஸ்துவின் மூலமாய் கூட அவருடைய பாடுகளின் மூலமாய் கூட அவருடைய திருரத்தத்தின் மூலமாய் கூட உங்களுடைய சகல பாவங்களையும் நம்முடைய சகல பாவங்களையும் மறைத்து அவர் உங்களை பரிசுத்தமாய் பார்க்கின்ற அந்த பார்வையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படி எதிர்நோக்குகின்றீர்கள்? ஏதோ ஏனோதானா ஒன்று எதிர்நோக்கி கொண்டு அல்லது ஏதோ ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர் இருக்கட்டும், ஆனால் நான் எனக்கு என்ன தோணுகிறதோ அதை மாத்திரம் நான் செய்வேன் என்ற எண்ணப்போக்கிலே நாம் இருக்கிறோமா? அல்லது அந்த தேவனுடைய வார்த்தையின்படியாய் கூட நாம் நடப்பதற்கு எப்படி இந்த ஆசாப் ஆண்டவரே நான் இப்படியாக எண்ணினாலும் கூட ஆனால் இவை எல்லாம் மதிகெட்டதா இருக்கிறது சுவாமி, நீர் ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், இது எதுவும் எனக்கு வேண்டாம் சுவாமி, நீர் மாத்திரம் போதும் என்று எண்ணினது போல நம்மை நாமே கர்த்தருக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பாக்கியத்தை பெற்ற ஜனமா இருக்கிறோமா? என கருமையானவர்களே, நம் வசனம் ஒன்றை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 73:25 நாம் வாசிக்கலாம். முன்பே கண்டது போல பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை சுவாமி. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய தூக்கத்திலும் கூட நீங்கள் இந்த வார்த்தையை மறந்து விடக்கூடாது. உங்களுடைய மன கஷ்டங்களின் மத்தியிலே, மன வியாகுலங்கள் மத்தியிலே, மனப்பாடுகள் மத்தியிலே, உங்களுடைய ஆவியினுடைய எளிமை சோர்வின் மத்தியிலே கூட அவர் மாத்திரம் என்று நீங்கள் விசுவாசிக்கின்ற வேளையிலே
உங்களுடைய இயலாமை எல்லாவற்றையும் அவர் அகற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமக்க ஆயத்தமுள்ள தகப்பனா இருக்கிறார். அந்த தேவன்தான் எப்படியாவது கூட அவர் அந்த கலிலேய கடற்கரையிலே சுற்றி திரிந்த, கலிலேய கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, அவருடைய சகோதரனுடைய அந்திரேயா, யாக்கோப்பு மற்றும் யோவானை சுற்றி திரிந்த நபர்களை தான் அழைத்தார். அந்த தேவன் தான் அப்படியாக மீன் பிடித்து கொண்டிருந்த நபர்களை அழைத்து யாக்கோப்பினையும் அந்திரேயாவையும் அழைத்து சொல்லுகிறார், இன்றிலிருந்து உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, அன்றைய தினத்திலே பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் அது ஏதாவது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற நபர் நம்மை பார்த்து மனுஷர்களை பிடிக்க வைப்பேன் என்று சொல்லுகிறாரே. பேதுருவுக்கு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற காலம் முழுவதுமே புரியவில்லை எனக்கு அருமையானவர்களே. ஆனால் பரமேறின பின்பதாக பேதுருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மறுரூபத்தின் நிமித்தமாய் கூட மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை தேவன் பேதுருவின் வழியாய் கூட நடத்தி காண்பித்தார். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுருவின் சொற்பொழிவின் மூலமாய் கூட அநேக நபர்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை அந்த எருசலேம் நகரம் கண்டதா இருக்கிறது. அவர் மனிதனை பிடிக்கிறவர்களாய் மாறினார். ஆனால் அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அந்த காரியத்தை. அவரால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அழைத்த முதல் அழைப்பை அவரால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அநேக நேரங்களிலே நாமும் கூட கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று நம்பினாலும் அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, இதன் மூலமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை நான் பெற்றுவிடப் போகிறேன், மற்றதை போன்று நான் இல்லையே. யூதர்கள் வழியிலே கிறிஸ்து வருவார், அவர் ராஜாவா இருப்பார் என்று பழைய ஏற்பாட்டு வசனங்கள் சொன்னது. யூதர்களும் அப்படித்தான் கிறிஸ்துவை இருப்பார் என்று எதிர்நோக்கினார்கள். அவரை கழுதைக்குட்டியின் மீதாக அமர வைத்து அவரை ராஜாவாக ஓசன்னா பாடி அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததான் நடந்தது. அவர் சிலுவிலே அறையப்பட்ட பின்பதாக தன் ஆணி வாய்ந்த கரங்களை பீத்து கொண்டா வந்து அவர் அங்கு இருக்கின்ற மக்களை செங்கோலாட்சி செய்தார். அவர் தன்னுடைய சிலுவை சுமையின் மத்தியிலே, தன்னுடைய மிகுந்த பாடுகள் மத்தியிலே தன்னை அடித்த அந்த ரோமர்களுக்கு எதிராக எழும்பி நின்று ஒரு பெரிய திரளான ஒரு சங்கரிப்பை, ஒரு போரை தேவன் தாமே உண்டாக்கி அப்படியாக அவர் ராஜாவாக அரசாண்டார். அதை யூதர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு அருமையானவர்களே. அவருடைய அரசாட்சி அவருடைய ஜனமான அந்த யூதர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் ஏதோ ஆசாப் தன்னுடைய இந்த சங்கீதத்திலே நம்ம ஏதோ ஒரு நார்மலா ஒரு சாதாரண விஷயத்தை ரொம்ப பெருசுபடுத்தி பேசுறது போல அல்ல, ஆனால் மனித அறிவுக்கு இது சற்று கடினமான விஷயமாயிருக்கிறது. அநேக நேரங்களிலே இப்படித்தான் நாம் எண்ணுகிறோம், அது அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது, இது இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் நடப்பிக்கின்ற காரியமோ இதற்கும் அதற்கும் பொருந்தாமல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? நம்முடைய வியாகுலம் இப்படியாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். ஆசாப்பின் மூலமாக சொன்னது போல, அதுபோல இரண்டாவதாக நாம் தேவனை தேடுவதே விடுதலை. நாம் வாசிக்கலாம் எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எரேமியா அதிகாரம் 29 வசனம் 13 மற்றும் 14. போதும் சிஸ்டர். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய தேடல் இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரிடத்திலும் தேடல் காணப்படுகிறது. தேடல் நம்ம இடத்தில் யாரிடத்திலும் பஞ்சமே இல்லை. தொடர்ந்து எதையாவது நாம் அடுத்ததாக ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அவசர உலகத்திலே என்னுடைய நண்பரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறது பொழுது அவர் அப்படித்தான் சொன்னார்.
ஒருவேளை இயேசு சுவாமியே என்னோடு கூட ஒரு நாள் தங்கி இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டு வந்தாலும் நம்ம அநேக நேரங்களில் அந்த நம்மளுடைய 24 மணி நேரங்களில் இயேசு சாமியே, சாமி நீ கொஞ்ச நேரம் ஒரு ஓரமா உட்காரு சாமி, நான் வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இதை பார்த்துட்டு வந்துடுறேன், இந்த பிரச்சனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ கொஞ்ச நேரம் இரு சாமி, இந்த காலத்துல இதை கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருக்குது, நான் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்சம் இருங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுன்னு அவர் அங்கலாய்த்து சொன்னார். ஆனா நம்மளுடைய தேடல் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது? இந்த நவீன உலகத்திலே நாம் எதையோ மனிதன் கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உழைப்பு அப்படியாக கழிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய உருவ கண்ணாடி முன்பதாக பார்த்த உங்களுடைய உருவம் இன்றைய தினத்திலே மாறி போயிருக்கிறது. தொடர்ந்து நாம் கண்ட நபர்கள் காணாமல் போய் கல்வெட்டுக்களாய் நிற்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேடல் எதை நோக்கி போய்கொண்டு, கடந்த நாட்களிலிருந்து தற்பொழுது வரை எதை நோக்கி போய்கொண்டுதா இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே? என் நண்பர் சொன்னது போல்தான் அநேக நேரங்களில் நான் நினைத்து பார்ப்பதுண்டு. இன்றைய தினத்திலே இயேசு ஆண்டவர் என்னோடு கூட வந்து உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் எனக்கு இருக்கின்ற பணி சுமையிலே, ஆண்டவரே சற்று நீர் ஓய்விடும் சுவாமி, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லக்கூடிய நிலையிலே அநேகர் இருக்கின்றவர்களா இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே. நம்முடைய தேடல் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு மாறானதா எல்லாவற்றையும் நாம் கொண்டமர்த்தப்படுகின்றதுனாலேதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்ற வேளையிலே உங்களுக்கு விடுதலை என்று சொன்ன, விடுதலை உண்டு என்று சொன்ன வசனத்தை நாம் விசுவாசியாது, நாம் அநேக நேரங்களிலே காக்கையும் குருவியும் காணாது நம்முடைய ஆகாரத்திற்காக நாம் அலைந்து திரிகின்ற ஜனமாய்தான் அநேக நேரங்களிலே காணப்படுகின்றோம். ஆகாரம் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஆகார திருச்சியை தான் நாம் இன்றைய தினத்திலே எதிர்நோக்கி அலைகின்றவர்களா இருக்கிறோம் எனக்கு ஆண்டவர் அருமையானவர்களே. கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக வயதானவர்களுக்கு தெரியும், சாப்பாட்டு கிடைச்சா போதும் தான் மனுஷன் தான். 3 வேளை சாப்பிட்டுட்டா அது பெரிய விஷயம். அதுவும் அரிசி சாப்பாடு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டா அது அதை விட பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா நார்மலா இன்னைக்கு நம்ம தமிழக அரசே எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசி தர்றாங்க, எண்ணெய் தர்றாங்க, ஒரு 100 ரூபாய் இருந்தா போதும், வயசான 60 வயசுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் தர்றாங்க. எல்லாத்துக்கும் கிடைக்கலனாலும் ஒரு சிலர் கிடைக்குது. அதாவது அனுதின வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் மம்முட்டி எடுத்து வெட்டி தான் நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டணுங்கிறதெல்லாம் நம்ம இப்ப சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு 40-50 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த நபர்களுடைய நிலை எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தாத்தா பாட்டிகளிடம் கேட்டு பாருங்கள், தெரியும். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தேடல் நானா இருப்பதை காட்டிலும் உங்களுடைய தேடல் நீங்களாய்தான் அநேக நேரங்களில் இருக்கிறீர்கள். உங்களை குறித்து தான் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களில் காணப்படுகின்ற என்னை நீங்கள் ஓரம் கட்டி வைத்து விட்டு தேடுகின்றவர்களா இருக்கிறீர்கள். அதைத்தான் இப்படியாக எரேமியா சொல்லுகிறார். நீங்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திரும்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் வந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே திரும்ப வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக சொல்லினும் கூட அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அது பொய்த்து போகின்றதாய், நேற்று பெய்த மழையிலே பூத்த காளானை போல அது அழிந்து போகின்ற ஒரு விசுவாசமாய் தான் அநேக நேரங்களிலே காணப்பட்டு தேவனுடைய வழியை விட்டு நாம் விலகி தேடல் தேவனாய் அல்லாது நம்முடையதாய் போனது எனக்கு அருமையானவர்களே. இதைத்தான் ஆசாப் மிகுந்த வேதனையோடு கூட சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் இதை எல்லாவற்றை காண்பினும் கூட, இவை எல்லாம் நன்மையாய் எனக்கு தெரிந்திருப்பினும் கூட, தேவனே இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை சுவாமி, இந்த பூமியிலே என்னை தவிர உமக்கு வேறொன்றும் இல்லை, நீர் மாத்திரம் என்ற விசுவாசத்தை கொண்டிருந்த அந்த நபரை போல நாமும் கூட தேவனிடத்தில் விடுதலை எதிர்நோக்கின ஜனமாய் கூட நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 8:17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன்,
அதிகாலையில் என்னை தேடுவதில்லை, என்னை கண்டடைவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனை தேடுகின்ற வேளையிலே நிச்சயம் கண்டடையத்தக்க ஆண்டவர் நமது ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய தேடல் தேவனாயிருக்க வேண்டும். உங்களுடைய தேடல் தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று முதலாவதாக கண்டோம். அடுத்ததாக உங்களுடைய தேடல் அந்த தேவனிடத்தில் காணப்படுகின்ற விடுதலை எதிர்நோக்குகின்ற தேடல் ஆயிருக்கும் பட்சத்திலே தான் நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:11. 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவருடைய வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நீங்கள் தேடி கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அந்த விடுதலை எது என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்குகிறீர்களா? அந்த ஆசாப் அந்த விடுதலை என்னவென்று அநேக நேரங்களிலே அவர் சிந்தித்தார் என்றால், அந்த விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை, அந்த விடுதலை சாப்பாட்டு பஞ்சத்திலிருந்து விடுதலை, அந்த விடுதலை இந்த மற்ற ராஜாக்களுடைய படையெடுப்பிலிருந்து விடுதலை, அந்த விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த வியாதியிலிருந்து விடுதலை, அந்த விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருந்த எல்லாவற்றின் மத்தியிலும் நான் மேலான நிலைக்கு செல்லுகின்ற பாக்கியமான விடுதலை என்று அவர் கண்ணோக்கின வேலையிலும் கூட, ஆனால் அவர் பின்பதாக கண்டுகொண்ட விடுதலையானது, விடுதலை குறித்து பேதுரு இப்படியாக மிகவும் அற்புதமாக எழுதுகிறார் தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே. பேதுரு 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பாவ இச்சையிலிருந்து கூட கிறிஸ்து இயேசு எதற்காய் உலகிலே பாடுபட்டு மரித்தாரோ அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட, கர்த்தர் எதற்காய் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு தீர்மானத்தை முன்குறித்தவராய் உங்களை இந்த திருச்சபையிலே அமர்த்தி வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துக்காக அவர் உங்களை விடுதலை பண்ண ஆயத்தமா இருக்கிறார். அந்த உங்களுடைய விடுதலையானது உங்களுடைய பாவ கட்டுக்களில் இருந்ததான விடுதலையா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்கிற விடுதலையானது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கி சம்பாதித்த விடுதலையா இருக்கிறது. ஆதாமின் வழியாய் கண்டிருந்த பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே மீட்டெடுக்கப்பட்டதான ஒரு விடுதலையாய் காணப்படுகிறது. அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண விடுதலையா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையின் விடுதலையா இருக்கிறது. நீங்கள் அதை ஒருபோதும் நிர்விசாரப்படுத்தி விட வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை எதிர்நோக்கி இந்த பரிசுத்த தகப்பனுக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று பிரியப்படுவீர்கள் என்றால், இந்த பரிசுத்தத்தை எதிர்நோக்கி அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுகின்ற வாக்கியத்தின்படியாக கூட அவரை தொழுது கொள்ள நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள் என்றால், உங்கள் பாவமானது கழுவப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பதாக சர்வாங்க தகன பலி செலுத்தக்கூடிய பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால், அந்த பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி எப்படியாக சுத்திகரிக்கப்படுகிறதோ அப்படியாக நீங்கள் கிறிஸ்துவின் துரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஜனமாய் கூட நீங்கள் வாழ வேண்டும். அந்த அப்படியாக நீங்கள் வாழுகின்ற வேளையிலே நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்து காணப்படுகின்ற ஜனமாய்தான் அநேக நேரங்களிலே நீங்கள் கண்ணோக்கப்படுவீர்கள். மற்றவர்களை காட்டிலும் கூட உங்களுடைய வியாதி உங்களுக்கு ஒருபோதும் பெரிதாய் தெரியாது. மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வறுமை உங்களுக்கு பெரிதாய் தெரியாது. மற்றவர்களுடைய காட்டிலும் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு பெரிதாய் தெரியாது. மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய பாடுகள் உங்களுக்கு பெரிதாய் தெரியாது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் இருக்கிறார், தேவன் காண்கிறார். நீங்கள் தேடுகின்ற வேளையிலே அவரை கண்டடைவீர்கள் என்ற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருக்கின்ற வேளையிலே தான் அந்த விடுதலையானது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, என் அன்பின் திருச்சபையாரே, அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருக்கின்ற வேளையிலும் கூட நாம் அடுத்ததாக நாம் காண்கின்ற ஒரு தகவல் பாடம் என்னவெனில், அந்த விடுதலை நமக்கு பலனை தருகின்ற விடுதலையா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே,
அது ஒருபோதும் ஏதோ இந்த உலகத்திற்கான விடுதலை, இந்த உலகத்தின் காரியங்களுக்கான விடுதலை என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஒரு குழந்தையை பெற்ற தாய் எப்படி அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாளோ, தன்னுடைய மார்பு சூட்டினாலே அந்த குழந்தையை மிகுந்த ஆவலோடு கூட அணைத்து அதனுடைய குளிரை அடக்கி கதகதப்பாக்கி அந்த குழந்தையை காக்கிறாளோ, அந்த குழந்தை என்ன எதிர்நோக்குகிறது என்பதை நொடுப்பொழுதிலே கண்டு அந்த குழந்தையின் தேவையை சந்திக்கிறாளோ, அந்த தாய் அந்த குழந்தையினுடைய எல்லா பராமரிப்பின் மத்தியிலும் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்து அந்த குழந்தையை வளர்க்கிறாளோ, அதை காட்டிலும் தேவன் உங்களை மிகுந்த நேர்த்தியாய் வளர்த்த, பாராட்டி சீராட்டி உங்களை காக்க, அதை காட்டிலும் தன்னுடைய அரவணைப்பிலே உங்களை அன்போடு கூட அவர் அரவணைக்க ஆயத்தமுள்ள தகப்பனா இருக்கிறார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தகப்பனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவன் உங்களிடத்தில் தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் தான் சொல்லுகிறார். உன்னை நான் உன் தாயின் கருவில் இருந்தே நான் கண்டிருக்கிறேன், உன் தாயின் கருவில் நீர் உற்பத்தியாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அப்படியாக கண்ட தகப்பன் நம்முடைய கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ள கர்த்தரா இருக்கிறார். அந்த கிருபையான ஆசீர்வாதம், இந்த உலகத்திலே நான் எப்படி பாடுகள் படினும் கூட எனக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் விடுதலை கிடைக்கவில்லை, இந்த உலக கஷ்டங்களில் விடுதலை கிடைக்கவில்லை எனிலும் கூட தேவன் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து தேவன் எனக்கு பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேக பிரச்சனைகள் மத்தியிலே நான் உழன்று திரிந்திருப்பினும் கூட என்னுடைய விடுதலையானது அது ஒரு நிரந்தரமான விடுதலையா இருக்கிறது. அது ஒருபோதும் இன்றைய தினத்தில் நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் அடுத்த வருடம் எனக்கு அது என்னை விட்டு தூரப்போகின்ற விடுதலையாய் இல்லாது அது ஒரு நிரந்தர விடுதலையாய் இருப்பதினாலே நான் எப்பொழுதும் கூட ஆசாப் சொன்னது போல தேவனுடைய மகிமையை காணத்தக்க ஆசீர்வாதம் பெற்ற ஒரு பிள்ளையாய், மகனாய், மகளாய் நான் காணப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலனை, இந்த பாக்கியம் மிகுந்த அறுவடையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் மிகுந்த உங்களுடைய வாழ்க்கையிலே பாக்கியத்தை வழங்கக்கூடிய பேராசீர்வாதமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அநேக நேரங்களிலே கோழிகளை கண்டிருக்கலாம். பண்ணை கோழி அல்ல, நாட்டுக்கோழி நீங்கள் வீட்டில் வளர்த்திருப்பீர்கள் என்றால், ஒரு அந்நிய பருந்தோ காகமோ வருகின்ற வேளையிலே அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை ஒரு சத்தமிட்டு அழைக்கும். அப்படி அழைக்கின்ற வேளையிலே எல்லா குஞ்சுகளும் அந்த கோழியை சூழ்ந்திருக்கின்ற வேளையை தன்னுடைய இறகுகளாலே அப்படியே மூடிக்கும். அதை காட்டிலும் உங்கள் தேவன் உங்களை மூடி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளாலே மூடி பாதுகாப்பதை காட்டிலும் உங்கள் தேவன், நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறதுனாலே அவரிடத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆசாப் அதைத்தான் சொல்லுகிறார், பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார், யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார். அந்த தேவனிடத்தில் உங்களை தாழ்த்துங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மேய்க்கின்ற மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறீர்களே, தேவன் மேய்க்கின்ற மந்தையின் ஆடுகளாய் இருப்பதினாலே அவருடைய சத்தத்தை நீங்கள் எப்படி குரல் காது கொடுத்து கேட்க வேண்டும், அவரோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டும் அல்லவா? அவர் சத்தம் உங்கள் செவிகளில் விழுகிறதா? அது விழுந்தால் மாத்திரமே நாம் அன்றைய தினத்தின் பாதையை தவறவிடாமல் இருப்போம் அல்லவா? அவர் காலையிலே ஒரு மந்தை மேய்ப்பன் குரல் எழுப்பி மந்தையை மேய்க்க அனைத்து ஆடுகளையும் எழுப்புகிறார். மந்தையை மேய்ப்பனுடைய சத்தம் ஆட்டுக்கு கேட்கவே இல்லை. அந்த ஆடு எப்படி எந்திரிக்குங்க? அது எங்க இருக்குன்னே தெரியல, ஏதோ கேட்கவே இல்லை. அந்த ஆட்டினால எந்திரிச்சு தொடர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல். மந்தையின் மேய்ப்பனுடைய சத்தம் இந்த வேதம் மாத்திரமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வாசிப்பிலே நீங்கள் தொய்ந்து போக வேண்டாம். இந்த வேத வாசிப்பிலே நீங்கள் தொய்ந்து போவீர்கள் என்றால் உங்கள் மேய்ப்பனின் சத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே துண்டாக்கப்படுகின்ற வேளையிலே பிசாசு உங்களை சூறையாடி போடுவான். நீங்கள் தேவனோடு கூடிய உறவிலே நீங்கள் நெருங்க 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 மாத்திரமே நீங்கள் பரிசுத்தத்திலே வளர முடியும். தேவனை விட்டு நீங்கள் தூர போகின்ற வேளையிலே, தேவனுடைய சத்தத்தை விட்டு தூர போகின்ற வேளையிலே, தேவனோடு கூட இடைப்படுகின்ற காரியங்களிலே நீங்கள் உங்களை ஒப்புவியாத வேளையிலே ஜெபத்தின் மூலமாய் கூட கட்டப்படுகின்ற வாழ்வு அற்புதமான வாழ்வாயிருக்கிறது. அநேக நேரங்களிலே நம் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பதாக முடங்குவதற்கு மறுக்கின்றதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஹியூஜ் லாட்டிமர் என்ற ஒரு ஐரோப்பிய தேசத்து இறையியலாளர் அப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே சொல்லுகின்ற வேளையிலே, என் முதுமை என்னை மிகவும் வாட்டுகிறது,
ஆனால் என் விசுவாசமோ என்னை உந்தி தள்ளி என்னுடைய முழங்காலை தரையிலே முடக்குகிறதா இருக்கிறது. என் முதுமை என்னை வாட்டுகிறது, ஆனால் என் விசுவாசமோ என்னை உந்தி தள்ளி என் முழங்காலை தரையிலே தேவனுக்கு முன்பாய் முடக்குகிறதா இருக்கிறது. இந்த விசுவாசம் நம்மில் காணப்படுகிறதா? என்னால் முடியவில்லை, இருக்கட்டும். என்னால் இயலவில்லை, இருக்கட்டும். ஆனால் என் தேவனுக்கென்று என்னில் காணப்படுகிறது. என் தேவனோடு கூட நான் இடைப்படுகிறேனா? இன்றைய தினத்தில் நான் தேவனோடு என்ன பேசினேன்? இன்றைய தினத்திலே தேவன் என்னோடு என்ன பேசினார்? நீங்கள் உங்கள் கணவன் மனைவியாக, நீங்கள் உங்கள் கணவரிடத்திலோ மனைவி இடத்திலோ, அல்லது பெற்றோர் பிள்ளைகளாக அவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள முடியாத கருத்துக்களையோ, அல்லது நண்பர்களாக சக தோழர்களிடத்திலே சொல்ல முடியாத தகவலை உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லலாம் அல்லவா? உங்களால் முடியுமா, முடியாதுங்களா? உங்களுடைய அந்தரங்கத்தை தேவன் அறிந்தவரா இருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே நம்மை வெளிப்படுத்துவதற்கு, அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு, அவரிடத்திலே நம்மை ஆண்டவரே நான் இப்படித்தானே ஆண்டவரே நான் இப்படியான நிலையில இருக்கிறேன் ஆண்டவரே என்று தாழ்மை வெளிப்படுத்துவதற்கு நான் தவறுகின்ற வேளையிலே தான் தேவனுடைய ஒத்தாசையற்றவர்களாய் அநேக நேரங்களிலே படுகொலியிலே சிக்கிக் கொள்ளுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவனுடைய அடைக்கலத்தின் பலன், தேவனுடைய விடுதலையின் பலன், தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய விடுதலை, இப்படியாக நம் கண்ட வேளையிலே அந்த தேவனுடைய பலனாக அவருடைய பரம காணானுக்குள்ளாய் நம்மை மகிமைக்குள்ளாய் சேர்க்கின்ற ஆசீர்வாதமே என்று அப்படியாக ஆசாப் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னது போல நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் அந்த நபர் அப்படியாக அவர்கள் மனிதனை பிடிக்கின்றவர்கள் ஆக்கினது போல அப்போஸ்தலனாகிய பவுல் பரம தேசத்தின் சத்தத்தை கேட்டு இவரே தேவன் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை கண்டது போல அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய இறுதி காலம் வரையும் பரம வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் காரியங்களை கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய வார்த்தைகளை முன்வைத்தவராய், அவருடைய அரவணைப்பை முன்வைத்தவராய், அவருடைய கிருபையை நமக்கு முன்வைத்தவராய், அவர் நமக்கு பரம கானானின் நித்திய கானானுடைய வழிகாட்டுதலை முன்வைத்து அந்த பரம கானானுக்குள்ளாய் நம்மை அழைத்து செல்ல ஆவலுள்ள தகப்பனா இருக்கிறார். முதலாவதாக நாம் கண்டோம், தேவனிடத்தில் தேவனே என் அடைக்கலம் என்று. இரண்டாவதாக தேவனுடைய விடுதலையே, தேவனை தேடுவதே நமக்கு விடுதலையா இருக்கிறது என்று கண்டோம். அந்த தேவனே நம்முடைய பலன் என்று கண்டோம். அந்த பலன் மாத்திரமல்ல, அந்த பலனுடைய அறுவடையான நித்திய ஜீவன், கிறிஸ்து இயேசு எப்படியாக மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படியாக அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கின்ற தகப்பனா இருக்கிறார். அதை குறித்து தான் சங்கீதம் 73 இப்படியாக ஆசாப் எழுதுகிறார். சங்கீதம் 73 உம்முடைய ஆலோசனையின்படி நீரை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். வசனம் 24 உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நீ நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர் என் ஆண்டவரே என்று ஆசாப் சொல்லுகிறார். இப்படியாக என் திருச்சபையாரே, நீங்கள் எப்பொழுதும் கூட தேவனுக்குள்ளாய் அடங்கி இருக்கின்ற ஜனமாய், தேவனுடைய வழிநடத்துதலே உங்களை ஒப்புவிக்கின்ற ஜனமாய், அந்த தேவன் உங்கள் அடைக்கலமும் ஆதரவும் உங்களுடைய தயாளமும் தாபரமுமாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தை கொண்ட ஜனமாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், அந்த ஆசாப் கண்டது போல நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படவோ அல்லது மற்றவர்களுடைய உயர்வையோ அல்லது மற்றவர்களுடைய வளர்ச்சியோ கண்டு நாம் விசனப்படவோ வியாகுலப்படவோ அங்கலாய்க்கவோ தேவையில்லை. ஏனெனில் அவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருப்பதினாலே, உங்களை மிகப்பெரிய இடமான மகிமையிலே அவர் உயர்த்த வல்லவராயிருப்பதினாலே அந்த தேவனை முற்றுமாய் தொழுது கொள்ள நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். அவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருப்பதினாலே உங்களில் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் இந்த வாரத்துக்கான அறிவிப்புகளை நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்.
வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் பிசாசின் சோதனைக்குள்ளாக்கப்படாது நாங்கள் காக்கப்படுவோம் என்று தகப்பனை கண்டுகொண்டோம். உமது வார்த்தை எங்கள் இருதயங்களிலே வைத்திருக்கின்ற வேளையிலே தகப்பனே, நாங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டோம் என்பதை கண்டுகொண்டோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடியினாலே நீர் சகலவற்றின் மத்தியிலும் நீர் எங்களை தகப்பனே வழிநடத்தி நீர் எங்களுக்கு பூரண விடுதலை கட்டளையிடுகின்ற வளமில்ல கட்டளை நாங்கள் விசுவாசத்தை வேலையிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருப்பதாக நாங்கள் கண்டுகொண்ட இந்த வார்த்தையை போல தகப்பனை எங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மனரமியத்தை பெற்றுள்ள வாழ்க்கையாய் இருக்க கிருபை பாராட்டும். நாங்கள் தகப்பனை ஆசாப்பை போல அன்பின் ஆண்டவரே, மற்றவருடைய வளர்ச்சியை நாங்கள் காண்கின்ற வேலையிலும் கூட கர்த்தாவே, அவை எல்லாம் வீண், அவை எல்லாம் நொடிப்பொழுதிலே மாய்மாலமாய் மாய்ந்து போகக்கூடியது. நீர் கொடுக்க வல்ல நித்திய ஜீவனை நிலையானது. அந்த நித்திய ஜீவனுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள், சகலவற்றின் மத்தியிலும் நாங்கள் பணக்காரர்கள் என்பதை, சகலவற்றின் மத்தியிலும் நாங்கள் செல்வந்தர்கள் என்பதை, சகலவற்றின் மத்தியிலும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள ஜனம் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள இந்த நாளிலே நீ வாய்ப்பு கொடுத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இம்மைக்கல்ல தகப்பனே, நாங்கள் மறுமைக்கு நாங்கள் எங்களுடைய தகப்பனை சொத்துக்களை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்க ஞானம் பெற்ற ஜனமாயிருந்து நாங்கள் உண்மை மகிழ்படுத்த கிருபை பாராட்டும். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் கருளை போல பாதுகாத்த தகப்பன், வருகின்ற வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். நாங்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எங்கள் சுகவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் சுகத்தையும், பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் பலத்தையும், ரம்யமான தகப்பனை உமது கிருபையை நீர் எங்களுக்கு வழங்கி உமது பேராசீர்வாதத்தினாலே நீர் எங்களை தாங்கிட வேண்டுமாய் கருதுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேகருடைய தேடுதலை போல் இல்லாது எங்களுடைய தேடுதல் நித்திய ஜீவனை கொண்டிருக்கின்ற உண்மை நோக்கினதாயிருக்க இவ்வேளையில் எங்களை தாக்குகிறோம். பிரியாத நேசர் எங்களுடைய பலனும் ஜீவனும் ரட்சிப்புமாய் எங்களை ஆண்டவர வேண்டுமாய் நல்மைக்குமான இயேசு மூலம் கொண்டாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.